என்னன்னா 7th மேக்ஸில் டேர்ம் 3லேருந்து பெர்சன்டேஜ் சம் பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ரைட் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன் ஆஸ் பெர்சன்டேஜ். கொஷின் என்னென்னா ஃப்ராக்ஷனில் இருக்கிறது நம்ம பெர்சன்டேஜுக்கு ஒன்று ஒன்றா மாற்றணும். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் இன்ட்டு 100%. அதாவது ஃப்ராக்ஷனில் இருக்கிறத வந்து நம்ம பர்சன்டேஜாக மாற்றத்துக்கு ஃபார்முலானது நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் இன்ட்டு 100%. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஷின் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து நம்ம எப்படி பர்சன்டேஜாக மாற்றுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷினில் 36/50. இது என்னது, மேலே இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். ஃபஸ்ட்டு அதை ரைட் பண்ணுங்கள். 36/50 இன்ட்டு இங்கே ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, 100% இன்ட்டு 100%. இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 5 2s are 10. இங்கே என்ன இருக்குது, 36 × 2. 36 × 2%. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 6 are 12, பேலன்ஸ் 1. 2 3s are 6, 6 + 1 7. அப்போ 72%. இந்த சம் பாருங்கள். அடுத்த சம் 81/30. அப்போ ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதுங்க. நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் இன்ட்டு 100%. இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 3 டேபிளால் 81 கேன்சல் பண்ணுங்கள். 3 2s are 6. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8ல் 6 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2 21 ஆகிடும். 3 டேபிளில் 21 எத்தனை டைமில் வரும், 3 7s are 21. அப்போ 27 × 10%. இது என்ன வரும், 270%. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால். அடுத்தது 42/56 அப்படியே ரைட் பண்ணுங்கள். 42/56 இன்ட்டு 100%. இங்கே ஜீரோ இருந்ததுனால ஈஸியாக வந்து கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம், இதை வந்து 7 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 7 டேபிளில் 42 எப்போ வரும், 7 6 are 42. இது 7 8s are 56. அப்புறம் திரும்ப வந்து என்னது கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிளில் 2 3s are 6, 2 4s are 8. 4 டேபிளில் இந்த 100 கேன்சல் பண்ணுங்கள். 4 2s are என்ன வரும், 8. 10ல் 8 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2. 4 டேபிளில் 20 எப்போ வரும், 4 5s are 20. அப்போ இங்கே என்ன இருக்குது, பேலன்ஸு 3 × 25. இங்கே பர்சன்டேஜாக அப்படியே ரைட் பண்ணிடுறோம். இப்போ இது மல்டிபிள் பண்ணுங்கள். 3 5s are 15, 5 பேலன்ஸ் 1, 3 2s are 6, 6 + 1 7. அப்போ 75%. இப்போ இந்த சம் பாருங்கள். மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நீங்கள் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி அப்புறம் வந்து பர்சன்டேஜுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நம்ம என்னது, இது ஹோல் நம்பர் இன்ட்டு டினாமினேட்டர் ப்ளஸ் வர்ற ஆன்சரை வந்து என்னது நியூமரேட்டரில் ஆட் பண்ணிவிட்டு இதை பை 4ன்னு போடணும். இப்போ பாருங்கள், இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 2s என்ன வரும், 8. 8 + 1 என்ன வரும், 9. பை இங்கே என்ன நம்பர் இருக்குது, 4. இப்போ இது நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், பர்சன்டேஜுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். இன்ட்டு 100%. 4 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 4 2s are 8. 10ல் 8 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2. 20 எப்போ வரும், 4 டேபிளில் 4 5s are 20. இப்போ என்ன இருக்குது, 9 × 25. இங்கே பர்சன்டேஜாக அப்படியே ரைட் பண்ணுறோம். 9 5s are 45. 5 பேலன்ஸ் 4. 9 2s are 18. 18 + 4 என்ன வரும், 22. அப்போ 225%. இந்த சம் பாருங்கள். இதை மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். 5 1s are 5. 5 + 3 என்ன வரும், 8/5 இன்ட்டு இதை இப்போ நீங்கள் என்னது ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக உங்களால் மாற்ற முடியும். இன்ட்டு 100%. 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 5 2s are 10. இந்த ஜீரோ அப்படியே ரைட் பண்ணுங்கள். 8 × 20%. இந்த ஜீரோ அப்படியே வரும். 8 2s are 16. அப்போ 160%. 5th கொஷின் பாருங்கள். அன்பு ஸ்கோர்டு 436 marks out of 500 in his exams. What was the percentage he scored? அதாவது அன்புங்கிற ஒரு பையன் பார்த்தீங்கன்னா 500க்கு அவனோட எக்ஸாமில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 436 மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த எக்ஸாமில் அவங்களோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்மளை கேட்குறாங்க. ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுத்துருக்கிறத நம்ம அப்படியே ரைட் பண்ணிடலாம்.
பார்த்தீங்கன்னா 436/500, அதாவது 500க்கு எவ்வளோ மார்க் அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 436. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ராக்ஷன்லேருந்து எதுக்கு சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க, பர்சன்டேஜுக்கு வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இன்ட்டு 100%, 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் இன்ட்டு 100% ஃபார்முலா. இப்போ இந்த 2 0 இது கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இதை பாருங்கள், 5 டேபிளில் நம்மளால் கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இப்போ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 5ஐ விட 4 சின்னது, அதனால் 2 டிஜிட் எடுங்க. 43 வராது 5 டேபிளில், 40 வரும். எப்போ 5 8s 40. அப்போ 43ல் 40 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இங்கே 3, அப்போ 36 ஆகிடும். 5 டேபிளில் 36 வராது, ஆனால் 35 வரும். எப்போ வரும்னா 5 டேபிளில் 5 7s 35. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 36. 36ல் 35 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 1. 1க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஐ விட 1 சின்னது, பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துப்போம். அப்போ 10 ஆகிடும். 5 டேபிளில் 10 எப்போ அங்கே வரும், 2 டைம் வரும். இந்த மாதிரி கேன்சல் பண்ணுங்கள், இல்லைன்னா என்னது இப்படியும் பண்ணிக்கலாம். 436, 5 8s 40, இங்கே பேலன்ஸ் 3, இங்கே வந்து என்ன ஆகிடும், 6 கீழே வந்துடும். அடுத்தது பாருங்கள், 5 7s 35, பேலன்ஸ் 1, பாயிண்ட் வச்சு இங்கே என்னது 0 சேர்க்குறோம். 5 2s 10. அப்போ இங்கே என்ன ஆன்சர் வருதுன்னா 87.2%. ரொம்ப ஈஸியான சம் தாங்க இது. 6th சம் கொஷின் பாருங்கள் என்னன்ட்டு. ரைட் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் பர்சன்டேஜ் ஆஸ் ஃப்ராக்ஷன். அதாவது இப்போ என்னென்னா பர்சன்டேஜில் இருக்கிறது நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம், ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு percentage by 100. பர்சன்டேஜில் இருக்கிறது ஃப்ராக்ஷனுக்கு மற்றது, ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு percentage by 100. இப்போ இந்த கொஷின் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 21%. இதை எப்படி நீங்கள் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, 21, இந்த percentage by 100ஆக மாறும். இதாங்க, இது கேன்சல் பண்ண முடியுங்களா, வராது. இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த சம் பாருங்கள், 93.1. இது நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட் இல்லாமல் எழுதுறதுக்கு என்ன பண்ணலான்னா 931/1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னா அங்கே வந்து என்னது டிவைடட் 10ஆக மாறும். இது எப்படின்னு புரியுதுங்களா, 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட்னா ஒரு நம்பர்னால் 10, இதுவே 2 டிஜிட் தள்ளினா 100ஆல் டிவைட் பண்ணுவோம் பாயிண்ட் போகிறதுக்கு. இதுவே 3 டிஜிட்னா 1000 கீழே வரும். நம்ம பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக 10ஆல் இங்கே இப்படி பண்ணியிருக்கோம், டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 931/10, இந்த பர்சன்டேஜ் வந்து என்னவா ஆகிடும், 100 கீழே வந்து 100ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ இது என்ன பண்ணலாம், 931/1, எத்தனை 0 இருக்குது, 1 2 3, 3 0 இருக்குது. அப்போ இதுதான் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 931/1000. அடுத்த கொஷின் பாருங்கள், 151. இது எப்படி நீங்கள் ரைட் பண்ணுவீங்க, 151 இதை ஃப்ராக்ஷனாக மாற்றத்துக்கு பை 100ஆல் டிவைட் பண்ணும். இது வந்து கேன்சல் பண்ண முடியாது எந்த நம்பராலையும். அடுத்தது பாருங்கள், 65%. இது எப்படி எழுதுவோம், 65 இங்கே என்ன வரும், 100. 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 5 1s 5, 6ல் 5 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1, 5 3s 15, 5 2s 10, இந்த 0 அப்படியே வரும். இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. 13/20 தாங்க இதோட ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், இதை பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணும். அப்போ இங்கே என்னது, பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருக்குது, இது வரையும் தான் என்னது நியூமரேட்டர் வரும். 64 எத்தனை டிஜிட் தள்ளி இருக்குது, 1 2 டிஜிட் தள்ளினா என்னது டிவைடில் 100 வரும். 1 டிஜிட்னா 10, 3 டிஜிட்னா 1000. இந்த மாதிரி இந்த பர்சன்டேஜை அப்படியே ரைட் பண்ணுங்கள். 64/100. இந்த பர்சன்டேஜ் வந்து என்னவாம் ஆகிடும், டிவைடில் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஃபார்முலா பாருங்கள், பர்சன்டேஜ் பை 100, அதனால் இந்த பர்சன்டேஜ் பை 100ன்னு போட்டோம். இப்போ இதை கேன்சல் பண்ணலாமான்னு பாருங்கள். 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, 2 5s 10, இந்த 0 அப்படியே வரும். 2 3s 6, 2 2s 4. திரும்ப என்ன பண்ணலாம், 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 2 1s 2, பேலன்ஸ் 1, 2 6 12. இங்கே என்ன வரும், 2 2s 4, பேலன்ஸ் 1, 2 5s 10.
16 25 கேன்சல் பண்ண முடியுங்களா? முடியாது. இப்போ இந்த 16ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணுங்கள். 2 8s are 16, 2 5s are 10, இந்த 0 அப்படியே வரும். திரும்ப வந்து 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 2 4s are 8, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 2 5s are 10. அப்போ 4/25 × 25 என்னங்க வரும்? 625 வருங்க இதோட ஆன்சர். இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதோட ஆன்சர் என்னது? 4/625. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.